2024-25ஆம் ஆண்டிற்கான என்எஸ்எஸ் மாணவிகளின் சிறப்பு முகாம் 30/9/2024 முதல் 6/10/2024 வரை நடைபெற்றது. முதல் நிகழ்வாக கடலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து கேஎன்சி கல்லூரி வரை தூய்மையே நம் சேவை பேரணி நடைபெற்றது. அதில் என்எஸ்எஸ் மாணவிகளும் திட்ட அலுவலர்களும் திருமதி சோஃபியா ஆசிரியை அவர்களும் கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து தொடக்க நிகழ்ச்சி 11:30 மணி அளவில் ஆரம்பமாகியது. நம் பள்ளியின் சட்ட ஆலோசகர் தலைமை தாங்கி பெண் கல்வியை பற்றி எடுத்துரைத்தார். கடலூர் சாரல் அமைப்பின் நிறுவனர் திரு சங்கர் அவர்கள் 30 மரக்கன்றுகளை இயற்கை பராமரிப்பின் கொடையாக பரிசளித்தார். அருட்சகோதரி செராபின் மேரி அவர்களும் அருட்சகோதரி சுசிலா அவர்களும் அருட்சகோதரி சாவியா அவர்களும் பங்கு பெற்றார்கள். திருமதி ஜென்னி சாஸ்திரி அவர்கள் மஞ்சள் பை பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வை தந்தார். யோகா ஆசிரியை திருமதி கிரேசி அவர்களால் யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. மதிய உணவு இடைவேளைக்கு பின் மாணவிகள் பள்ளி வளாகத்தை முழுமையாக செய்தார்கள். இரண்டாம் நாள் நிகழ்வாக ஆர்சி உயர்நிலைப்பள்ளி மணிக்கொல்லைக்கு சென்றோம். தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி மேரி பெண்டாலே அவர்களும் அருட்சகோதரி மேரி லூமினா அவர்களும் பிடிஏ தலைவர் திரு பழனிசாமி அவர்களும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் சுதர்சன் அவர்களும் விஏஓ அலுவலர் திரு முகில்வண்ணன் அவர்களும் பங்கு பெற்றார்கள். நம் முன்னாள் மாணவி டாக்டர் மோலி ராஜேஷ் அவர்கள் மருந்தில்லா மருத்துவத்தின் சிறப்புகளை விரிவாக எடுத்துரைத்தார். திருமதி சோஃபியா ஆசிரியை அவர்களால் திடக்கழிவு மேலாண்மை பற்றி விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. சாரல் அமைப்பு நிறுவனர் திரு PJ சங்கர் அவர்களால் மரக்கன்றுகள் நடப்பட்டு இயற்கை மேலாண்மை பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. உணவு இடைவேளைக்கு பின் நம் மாணவிகள் பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்தினர். மரக்கன்றுகள் நடப்பட்டது. அந்த பள்ளி மாணவிகளுக்கு சிறப்பு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. கலை நிகழ்ச்சிகள் வழங்கப்பட்டன. திரு சங்கர் அவர்களின் பிள்ளைகளும் கலை நிகழ்ச்சிகளை வழங்கினார்கள். இறுதியாக தூய்மையே நம் சேவை என்ற உறுதிமொழி எடுக்கப்பட்டது. யோகா பயிற்சியும் அளிக்கப்பட்டு மாணவிகள் அங்கிருந்து மகிழ்வுடன் சென்றார்கள். மூன்றாம் நாள் நிகழ்வாகிய காந்தி ஜெயந்தி நம் பள்ளி வளாகத்திலேயே சிறப்பிக்கப்பட்டது. தலைமை ஆசிரியர் அவர்கள் நம் மாணவிகளுக்கு அறிவுரைகள் வழங்கினார். அண்ணல் காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. சிசி இயக்க ஆசிரியை திருமதி ஆரோக்கியமேரி அவர்கள் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சரிவிகித உணவு பற்றி மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். என்ஜிசி இயக்க ஆசிரியர்கள் திருமதி பேபி திருமதி செல்வி இமாக்குலேட் அவர்கள் சுற்றுப்புற தூய்மையின் அவசியம் மற்றும் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்தல் பற்றி எடுத்துரைத்தார்கள். காந்தியடிகளின் பல வகையான போட்டிகள் மாணவிகளுக்கு நடத்தப்பட்டது. திருமதி சோஃபியா ஆசிரியை அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றார்கள். பின்னர் பள்ளி வளாகமானது தூய்மைப்படுத்தப்பட்டது. நான்காம் நாள் நிகழ்வாக கடலூர் மாவட்ட என்எஸ்எஸ் தொடர்பு அலுவலர் திரு லயசன் திருமுகம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று டிஜிட்டல் கல்வி அறிவில் இளைஞர்களின் பங்கு பற்றி மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். கண்காணிப்பு குழு உறுப்பினர் திரு சுந்தர்ராஜ் அவர்கள் என்எஸ்எஸ்ஸின் நோக்கங்கள் பற்றி மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். கடலூர் சாரல் அமைப்பு நிறுவனர் திரு PJ சங்கர் அவர்கள் தலைமை ஆசிரியர் முன்னிலையிலும் திரு திருமுகம் முன்னிலையிலும் மர வங்கியை நம் புனித அன்னாள் பள்ளியில் நிறுவினார்கள். அதற்காக பல வகையான மரக்கன்றுகளை திருமதி சோஃபியா ஆசிரியை அவர்களின் உதவியால் அன்பளிப்பாக வழங்கினார்கள். திருமதி குழந்தை தெரசா ஆசிரியை அவர்கள் செயற்கை நுண்ணறிவு பற்றியும் திருமதி சுசிலா ஆசிரியை அவர்கள் டிஜிட்டல் கல்வி அறிவு பற்றியும் திருமதி குணசீலி ஆசிரியை அவர்கள் மண்வளம் மற்றும் புவியியல் பாதுகாப்பு பற்றியும் திருமதி ஜேக்கப் ஜோஸ்பின் RRC இயக்க ஆசிரியை அவர்கள் எய்ட்ஸ் நோய் சார்ந்த விழிப்புணர்வு மற்றும் போதை ஒழிப்பு பற்றியும் சிறப்பு உரையாற்றினார்கள். பின்னர் அனைவராலும் மரக்கன்றுகள் நடப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து அன்று மதியம் அரியாங்குப்பத்தில் உள்ள இதயா முதியோர் இல்லத்தை சந்தித்தோம். முதியோர் இல்லத்தில் உள்ள ஒவ்வொரு பெரியோர்களுக்கும் சிறப்பு அன்பளிப்புகள் அளிக்கப்பட்டு சிறு சிறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டன. இதில் எங்களுடன் அருட்சகோதரி அமுலோற்பம் அவர்கள் பங்கேற்றார். பின்னர் ஆசி பெற்று அனைவரும் மகிழ்வுடன் திரும்பினோம். ஐந்தாம் நாள் நிகழ்வாக பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு SI திரு ஹென்ரிராஜ் அவர்கள் ஊடகங்களால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து பெண் குழந்தைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரு சிறு குறும்படம் மூலம் விளக்கி காண்பித்தார். இயன் மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் உயர்கல்வி பற்றிய விழிப்புணர்வுகளை மாணவிகளுக்கு அளித்தார்கள். திருமதி குணவதி ஆசிரியர் அவர்களால் உளவியல் பிரச்சனைகள் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது.
சிந்தாமேரி ஆசிரியர் அவர்கள் பங்கு பெற்றார்கள். உடற்கல்வி ஆசிரியர் ஷீலா அவர்களால் ஒழுக்கம் சார்ந்த பண்பாடுகள் பற்றி கற்பிக்கப்பட்டது. மேலும் ஜோஸ்மேரி சித்ரா ஆசிரியர் அவர்கள் விதைப்பந்துகள் தயாரித்தல் பாதுகாத்தல் பற்றி மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். அன்று மதியம் சிறு சேமிப்பின் பயன்பாடுகள் பற்றி திருமதி சுகி ஆசிரியர் அவர்களால் மாணவிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. பின்னர் மாணவிகள் தூய்மைப்படுத்துதல் ஈடுபட்டார்கள். 6ஆம் நாள் நிகழ்வாக புனித வளனார் கல்லூரி NSS ஒருங்கிணைப்பாளர் திரு சந்தனராஜ் அவர்கள் பங்கேற்று வங்கி கடன்கள் பற்றியும் உயர்கல்வி பற்றியும் வேலைவாய்ப்பு பற்றியும் மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். திருமதி சாரா ஜூலியட் ஆசிரியர் அவர்கள் மழைநீர் சேகரிப்பு பற்றியும் சுற்றுப்புற தூய்மை பற்றியும் எடுத்துரைத்தார்கள். திருமதி ஆண்டனி ஆசிரியர் அவர்களும் திருமதி மார்கரெட் ஆசிரியர் அவர்களும் மாணவிகளை உற்சாகப்படுத்தி பாராட்டினார்கள். திருமதி ருஃபினா ஆசிரியர் அவர்கள் டிஜிட்டல் கல்வி பற்றி மாணவிகளுக்கு விளக்கி கூறினார். மேலும் நம் பள்ளி வளாகம் முன்பு ஒரு தூய்மை பேரணியும் தூய்மையை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பராமரிப்போம் பசுமை இந்தியாவை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் ஒரு சிறு நடனமும் நடித்து காண்பிக்கப்பட்டது. மதிய உணவு இடைவேளைக்கு பின்பு மாணவிகள் பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்தினார்கள். முகாமின் நிறைவு நாளில் கருத்தாளரும் பேராசிரியரும் ஆகிய திரு ஜாஃபர்சன் அவர்கள் டிஜிட்டல் கல்வியறிவு பற்றியும் செயற்கை நுண்ணறிவு பற்றியும் அதன் எதிர்காலம் பற்றியும் மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். திரு நெல்சன் ஆசிரியர் அவர்களால் PPT பிரசன்டேஷன் வழங்கப்பட்டது. திரு சீசர் அவர்களால் இயற்கை விவசாயம் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. திருமதி ஜாக்லின் ஆசிரியை, திருமதி அருள்மலர் ஆசிரியை, திருமதி அனிதா ஆசிரியை, திருமதி புனிதா ஆசிரியை அவர்கள் மாணவிகளுடன் கலந்துரையாடி இந்நாள் வரையில் NSS முகாமில் அவர்கள் என்னென்ன கற்றுக்கொண்டார்கள் என்பதையும் அவர்களுடைய ஃபீட்பேக்கையும் மனநிறைவாக பதிவு செய்தார்கள். திருமதி சோஃபியா நோல